யாரு? சீதா லக்ஷ்மி லக்ஷ்மி நாராயணன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத்தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீமாபி நவசோருகாம் பக்ஷோருகாம் படிக்கணும். பக்ஷோருகாம் படிக்கணும். நவசோருகாம் பாணிப்யா மணிபூர்ண ரத்ன சசகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌம்யாம் ரத்ன கடஸ்த ரக்த சரணாம் த்யாயேத் பராமம்பிகாம். சேர்த்து படிக்கிறது கொஞ்சம் பிரிச்சு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல அர்த்தத்தை உங்களுக்கு ஞாபகத்துல கொண்டு வந்து நிறுத்திக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லோகா. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் 3 ஸ்லோகம் இருக்கு, தியான ஸ்லோகமே. அந்த 3 ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு சகஸ்ரநாமத்துக்கு நம்ம போறோம். யார் சொல்றா? உமா வெங்கடேஷ். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. நான் சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. உமா வெங்கடேஷ் மியூட் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. தென் சத்யா. மேம். சத்யா. எஸ் மேம். நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே மேம். புக் வச்சுருக்கீங்க தானே? இருக்கு மேம். அருணாம் கருணா தரங்கிதாக்ஷீம். அருணாம் கருணா தரங்சாக்ஷீம். 2 தடவை சொல்லணும், நல்ல சத்தமா சொல்லுங்க. அருணாம் கருணா தரங்சாக்ஷீம். அருணாம் கருணா தரங்சாக்ஷீம். திருதபாஷாங்குஷ திருப்பாஷாங்குஷ திருத்தபாஷாங்குஷ புஷ்பபாண சாபாம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, என்னாச்சு? புஷ்பபாண சாபாம். புஷ்பபாண சாபாம். புஷ்பபாண சாபாம். அணிமாதிபிராவிருதாம். அணிமாதிபி ராவ் பிரதாம். அணிமாதிபி ராவ் பிரதாம். மயூகைஹி. மயூகை மயூகை மயூகைஹின்னு சொல்லணும். இரு இருந்தால் யார் சில புக்ல இரு இருக்கும், சில புக்ல ரான்னு இருக்கும். அந்த ராவை அடிச்சுட்டு இரு அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கணும். ராவ் இருந்தா ராவ அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுட்டு அப்புறம் ஆ போட்டுக்கணும். அதனை உச்சரிக்கும் போது மயூகைஹி. மயூகைஹி மயூகைஹி. அஹமித்யேவ. அகமித்யேஹ. ஏவ. அகமித்யேஹ. அஹமித்யேவ. அகமித்யேஹ. அகமித்யேஹ. ஏவன் இல்லையா? அகமித்யேஹன்னு இருக்கு மேம். ஏவமா? அகமித் ஏவ. ஏவ. ஓகே மேம். அகமித்யேஹ. அகமித்யேஹ. விபாவயே பவானீம். விபவஹாயே பவாஹிம். விபவஹயே பவாஹிம். சரி, ஓகே. தென் உஷா. ஓகே மேம், சொல்றேன் மேம். சொல்றீங்களா? சொல்றேன் மேம். இல்ல நீங்க சொன்னீங்கனாலும் மீதி பேர் கேட்கணும், அதுக்காக தான் நான் சொல்லி நீங்க ரிப்பீட் பண்றதே. சொல்றேன், ஃபுல்லா சொல்லுங்க. அருணாம் கருணா தரங்கிதாக்ஷீம் திருதபாஷாங்குஷ புஷ்பபாண சாபாம். அருணாம் கருணா தரங்கிதாக்ஷீம் திருதபாஷாங்குஷ புஷ்பபாண சாபாம். அருணாம் கருணா தரங்கிதாக்ஷீம் திருதபாஷாங்குஷ புஷ்பபாண சாபாம். அணிமாதிபிராவிருதாம் மயூகைஹி.
अहमित्येव विभावये भवानी अनिमादिभिरावृतामयूखैः अहमित्येव विभावये भवानीम् अनिमादिभिरावृतामयूखैः अहमित्येव विभावये भवानीम् ரெண்டு லைனையும் சேர்த்து சொல்லுங்க. अरुणाम् करुणातरङ्गिताक्षिम् त्रिदपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभ्रावृतामयूखैः பீராவிருத்தம். ஒரு நிமிஷம். பிராவிருத்தம் கிடையாது. பிராவிருத்தம் கிடையாது, பிராவிருத்தம். விராவிருதம் அணிமாதிபிராவிருத்தம். அணிமாதிதியா ஒரு நிமிஷம். அணிமாதிபிராவிருதம் ரைட்டா? ஆமா ஆமா கரெக்ட். अणिमादिभिरावृतामयूखैः अहमित्येव विभावये भवानीम् अणिमादिभिरावृतामयूखैः अहमित्येव विभावये भवानीम् ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் லக்ஷ்மி. லக்ஷ்மி மியூட் ரிலீஸ் பண்ணிக்கிறீங்களா? ஏன் கூப்பிட்டா யாருமே வரமாட்டேன்றீங்கன்னு தெரியலையே. தென் ஸ்வாதிகா. யாருமே மைக்ரோஃபோன் ஆக்சஸே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்வாதிகா. நான் சொல்லிட்டேன்னா காமேஸ்வர். சௌமியா. ஆக்சஸ் இல்லனா ரெட் கலர்ல வருமே மேம். எல்லாருமே ஆக்சஸ் இருக்கு எல்லாருக்குமே. இருக்கா? மேம் நான் படிக்கட்டா மேம்? நான் படிக்கட்டா? கௌரி. காமேஸ்வரியா? கௌரி. கௌரி. கௌரி படிங்கம்மா. த்யாயேத். 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 பத்மாசனஸ்தாம். பத்மாசனஸ்தாம். பத்மாஸ்தனஸ்தாம். விகசிதவதனாம். 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 பத்மபத்ராயதாக்ஷீம். 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 ஹேமாபாம். 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 பீதவஸ்திராம். 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 करकलितलसत्हेम. करकलितलसत्तेम. करकलितलसत्तेम. पद्मां वराङ्गीम्. पद्मां वराङ्गीम्. पद्मां वराङ्गीम्. सर्वालङ्कारयुक्ताम्. 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 सततमभयताम्. 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 भक्तनम्राम् भवानीम्. भक्तनम्राम् भवानीम्. भक्तनम्राम् भवानीम्. श्रीविद्याम् शान्तमूर्तिम्. श्रीविद्याम् शान्तमूर्तिम्. श्रीविद्याम् शान्तमूर्तिम्. शान्तमूर्तिम् கிடையாது, शान्तमूर्तिम्. ओके. श्रीविद्याम् शान्तमूर्तिम्. श्रीविद्याम् शान्तमूर्तिम्. सकलसुरनुताम्. 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 सर्वसम्पत्प्रदात्रीम्. 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 திரும்ப மூணாவது ஸ்லோகம். ध्याये पद्मासनस्ताम् विकसितवदनाम् पद्मपत्रायदाक्षीम्. ध्यायेत् पद्मासनस्ताम् ஒரு நிமிஷம் மேம், அது இதை எடுத்து. ध्यायेत् पद्मासनस्ताम्. फुल्ला फुल् लाइन. विकसितवदनाम्
பத்ராய தாக்ஷீம். மேம் ஒரே ஒரு நிமிஷம் மேம், அது இதாயிடுத்து மேம், ஸ்லோகம் மேல போயிடுச்சு. இது ஓகே மேம். புக் வச்சுக்கிறதாமா? அதான் மேம், இன்னைக்கு தான் டவுன்லோட் பண்ணேன், உங்களுக்கு கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன்ல. சரி சரி, நீங்க நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் மேம். தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்ம பத்ராக் யதாக்ஷீம். ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मभद्रायदाक्षीम्. हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्धेम पद्मां वराङ्गी. हेमभां पीतवस्त्रां करकलितलसत्ते तेम पद्मां वराङ्गीम्. हेमाभां पीतवस्त्रां करकलितलसत्तेम पद्मां वराङ्गीम्. श्रीवित् सर्वालङ्कारयुक्तां सततमभयतां नम्रां भवानीं. सर्वालङ्कारयुक्तां सततमभयतां भक्तनम्रां भवानीं. सर्वालङ्कारयुक्तां सततमभयतां भक्तनम्रां भवानीं. सर्वालङ्कार கிடையாது. सर्वालङ्कारयुक्तां सततमभयतां भक्तनम्रां भवानीं. श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं. श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं. श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं. இந்த நாலு லைனையும் சொல்லுங்க. எஸ் மேம். ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मभद्रायदाक्षीं. हेमाभां पीतवस्त्रां करकलितलसत्थेम पद्मां वराङ्गीं. सर्वालङ्कारयुक्तां सततमभयतां भक्तनम्रां भवानीं. श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं. வெரி குட். Thank you. சித்ரா பாஸ்கரன். ஜெயந்தி ராமநாதன். நான் சொல்றேன் மேடம். யாருமா? காமேஸ்வரி. காவேரி. காமேஸ்வரி. சகுங்கும விலேபனாம். அளிகசும்பி கஸ்தூரிகாம். சமந்தஹசிதேக்ஷணாம். சசரசாபபாஷாங்குஷாம். அசேஷஜனமோகினீம். அருணமால்யபூஷாம்பராம். ஜபாகுசுமபாசுராம். ஜபவிதௌ ஸ்மரேத் அம்பிகாம்.
अम्बिकाम् सकुङ्कुम विलेपनाम् अळिकचुम्बि कस्तूरिकाम् सकुङ्कुमविलेपनाम् अलिकचुम्बिकस्तूरिकाम् सकुङ्कुमविलेपनाम् अलिकचुम्बिकस्तूरिकाम् समन्दहसिते क्षणाम् सचरचापपाशाङ्कुशाम् समन्तहसिदेक्षणाम् सचरचापपाशाङ्कुशाम् समन्तहसिदेक्षणाम् सचरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बराम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बराम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बराम् जपाकुसुमपाशुराम् जपविधौ स्मरेदम्बिकाम् जबाकुसुमपाशुराम् जपविधौ स्मरेदम्बिकाम् जबाकुसुमपाशुराम् जपविधौ स्मरेदम्बिकाम् ஃபுல்லா சொல்லுங்க. सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकाम् समन्तहसिदेक्षणाम् ससरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बराम् जबाकुसुमपाशुराम् जपविधौ स्मरेदम्बिकाम्. வெரி குட். Thank you. இன்னைக்கு ஓகே. அடுத்த கிளாஸ்ல எல்லாருமே மியூட் ரிலீஸ் பண்ணி சொல்றதுக்கு வாங்க. யாரும் யாரையும் ஒன்னும் சொல்ல போறது இல்ல, நீங்க தான் கத்துக்க போறீங்க. வாயை திறந்து சொல்லும் பொழுதுதான் எல்லாம் வரும். எல்லாருமே சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். நான் இப்ப ஒரு ஸ்லோகம் முடிச்ச அப்புறம் 3 பேரை நான் சொல்லுவேன். அந்த 3 பேரு சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த மாதிரி பயந்துண்டு இல்ல தயங்கிண்டு அந்த மாதிரி இருக்க வேண்டாம். தயக்கம் இல்லாம வரும் பொழுதுதான் அம்பாளுடைய நாமாவெல்லாம் நம்மளால கத்துக்க முடியும். அதனால கொஞ்சம் எல்லாம் அடுத்த ரெடி ஆகும்போ இந்த இதுவரைக்கும் நடந்திருக்கிற அந்த தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நான் இப்ப சொல்றேன். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் போன கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னங்கிறதையும் பார்த்துள்ளலாம். சிந்தூராருண விக்கிரகாம் திரிணயனாம் மாணிக்ய மௌலீஸ்புரத்து தாராநாயக சேகராம் ஸ்மிதவிக்கீம் ஆவீன வக்ஷோருகாம் பாணிபியாம் அழிபூர்ண ரத்ன சசகம் ரக்தோத்பலம் பிப்ரதி சௌமியாம் ரத்னகடஸ்த ரக்த சரணாம் யாயேது பராமம்பிகாங்கிறது முதல் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்திற்கு உரிய அர்த்தமாகத்தான் நம்ம சிந்தூரம் அப்படின்னா சிந்தூர அருண, அப்படியே சிவந்த, அப்படியே அம்பாளோட உடல் எப்படி இருக்கா, அவ சிவந்த வேணி, அதுக்கு ஒரு கலர் கொடுக்கிறாரு. அந்த கலர் வித்தியாசமான ஒரு கலர். சிந்தூரமும் அருணன் எழுந்து வர கலரும் கலர்ந்த அந்த கலர் அப்படின்னு அன்னைக்கே சொன்னோம். திரிணயனா 3 கண்களை உடையவள், மாணிக்ய மௌலீஸ்புரத்து தாராநாயக சேகரா, கிரீடத்தை தலையில மாணிக்கம் எல்லாம் பதித்த கிரீடத்தை தலையில அணிஞ்சிட்டு இருக்கா. அந்த கிரீடத்துல நட்சத்திரங்களுக்கெல்லாம் நாயகனான சந்திரன் அதுல இருக்கான். ஸ்மிதமுகீம் சிரித்த முகத்தோட இருக்காள். ஆபீன பக்ஷோருகாம் நல்ல புஜங்களை கொண்டவளாக அவள் இருக்காள். பாணிபியாம் அழிபூர்ண ரத்தன சஷகம், கையில பார்த்தா ஒரு ரத்தின கோப்பை இருக்கு, அதுல ஃப்ரெஷ்ஷான மது இருக்கு. வண்டுகள் ரீங்காரம் விட்டு அதை அருந்தறதுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கு. இன்னொரு கையில செங்கவளை பூ ஏந்திட்டு அவ இருக்கா. அப்படி இருக்கக்கூடியவள், அவளுடைய பாதமாகப்பட்டது எப்படி இருக்கு, சௌமியாம் ரொம்ப அழகானவள். ரத்ன கடஸ்த ரத்த சரணா, அவளுடைய பாதங்களும் நல்ல டார்க் ரெட்ல இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் எங்க இருக்குன்னா ரத்ன கடம். ரத்ன கடம்னா குடம், ரத்தினங்கள் நிறைந்த அந்த குடத்தின் மீது ரத்த சரணாம், அவளுடைய பாதங்கள் அதுல இருக்கு. அப்படிப்பட்ட பாதங்களை பராம் அம்பிகா வியாயேது பராம் அம்பிகாம், அப்படிப்பட்ட பாதத்தை நான் தியானிக்கிறேன்னு சொல்லி சொன்னார்னு அன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சொல்லி முடிச்சோம். அது மறந்து போயிருக்குங்கிறதுக்காக நான் ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு தடவை சொன்னேன். இன்னைக்கு 2வது ஸ்லோகத்தில் 2, 3, 4 இதனுடைய அர்த்தத்தையும் இன்னைக்கு பார்த்துடுறோம். அருணாம் கருணாதரங்கிதாட்சீம் திருதபாஷாங்குஷ புஷ்பபாண சாபாம் அணிபாதிபிராவிருதாம் மயூகைஹி அஹமித்யேவ விபாவயே பவானி. அருணாம், திரும்ப அருணன், காலங்கார்த்தாயில வரக்கூடிய
சூரியன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல வரக்கூடிய அந்த அருணன் எப்படி இருக்கா? அந்த அப்படி இருக்காளாம் அன்னை. எப்படி இருக்கா? அந்த நம்மளுடைய அன்னையாகப்பட்டவள் அந்த ரெட் கலர்ல இருக்கா. சூரிய உதயத்திற்கு முன்னாடி அந்த கதிர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வருது இல்லையா அந்த ரெட் கலர். இதை பாக்குறதுக்கு, இந்த அருணோதயத்தை பாக்குறதுக்கு, சன்ரைஸ பாக்குறதுக்கு அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி அதுக்காக சன்ரைஸ பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்க போய் நம்ம நின்னு பாக்குறது சைட் சீயிங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சன்ரைஸ் சன்செட் அப்படிலாம் பார்ப்போம். அந்த அருணோதயம் எப்படி? அப்ப கதிர்லாம் இருக்காது, வெறும் அப்படியே மானம் அப்படியே செக்கச்சுவேன்னு செங்குழம்பா எழுந்து வரும். அந்த மாதிரி இருக்கா அம்பாள். அப்ப அமைதியான அந்த நேரம், அமைதியான அழகான விவரிக்க முடியாது. அந்த கலரை இப்படிதான் அது கலர்னு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அழகதான் பார்த்து ரசிக்க முடியும். அதுக்காக தான் அங்க போய் நின்னுண்டு அந்த சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்கு போறோம். அப்ப இது எதுக்கு வருதுன்னா, ராத்திரியினுடைய இருட்டை விளக்குறதுக்கு வருது. இந்த சூரியன் எதுக்கு வருது? ராத்திரியினுடைய இருட்டை விளக்கறதுக்கு வருது. அந்த இருட்டை விளக்கறதுக்கு வரா மாதிரி நம்ம மனசுல இருக்கிற தீய சக்திகளை எல்லாம் விளக்கக்கூடிய அந்த உருவத்தோட அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. அருணாங்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த பிரகாசம் வானத்தை சூழ்ந்துட்டு இருக்கும். பிரகாசம் வந்துடுதுன்னா அது சூரியனோட கதிர்களுக்கு அந்த ரெட்டு என்ன பண்ணும்? கொஞ்ச நாள் ஆக மேல வர வர சன் ரைஸ் ஆயிடும். அப்ப சூரிய ஒளிக்கதிர்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்ப அது என்ன பண்ணும்? அந்த ரெட் கலர் பிரகாசத்திற்கு வழிவகுக்கும். இந்த வடிவம் அப்படி வழிவகுக்கிற அந்த வடிவம் அன்னைக்கு எப்படி இருக்குமா? அம்பாளுக்கு நம்ம மேல அவ வச்சுட்டு இருக்க அன்பு, பாசம், இதையெல்லாம் அது பிரதிபலிக்கிறது. உதய சூரியன மாதிரி இப்படி சூரியன் இருட்டையெல்லாம் விலக்கி ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறதோ அந்த மாதிரி அம்பாளாகப்பட்டவள் நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீக்குவாள் அப்படின்னு அந்த காலை நேரம் உதயமாகுது. அப்பேற்பட்ட அந்த கலரில் அருணாம் அப்படிங்கிற அந்த கலர்ல அவளுடைய உடலாகப்பட்டது இருக்கு. அப்படிப்பட்ட அவள் எப்பேற்பட்டவள்? அந்த கலர்ல இருக்கக்கூடிய அந்த அம்பாள் எப்படிப்பட்டவள்? கருணாதரங்கி தாட்சி. அப்போ கருணா அப்படின்னாக்க கருணை நிறைந்த, தயையோட, இரக்கத்தோட. தரங்கி, தரங்கம் அப்படின்னா அல 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 அலையா போறது. எது? கருணை அப்படியே அல அலையா நமக்கு கொடுக்குறாளாம். அல அலையா அல அலையா கொடுக்கக்கூடிய என்ன இருக்கு? அக்ஷி அப்படின்னாக்க கண்ணு. அவளுடைய கண்ணாகப்பட்டது அப்படி அந்த கண்ணை பார்த்த மாத்திரமே அப்பா கருணை எப்படி பொங்கி வழியது பாரு அந்த கண்ணுல நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சிகப்பு நிறத்திலோட இருக்கக்கூடிய அந்த அம்பாள் அவளுடைய கண்ணு எப்படி இருக்கு? கருணை பொங்கி அல அலையா கருணை பொங்கி வழியற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு மென்மையான கண்ணு அவளுக்கு. அந்த கண்ணுல அந்த கருணை பொங்கி வழியறதுங்கிறது நம்மளால எப்படி உணர முடியுது? கண்ணை பார்த்தோம்னே கண்ணுல அப்படி பொங்கி வழியறதுன்னா அது எங்க இருந்தா அங்க வரும். எங்க கண்ணுல அப்படி பொங்கி வழியணும்னா அந்த அன்பும் அந்த பாசமும் அந்த கருணையும் எங்க இருந்தா கண்ணுல அது வெளிப்படும் அப்படின்னா அந்த ஆழமான அன்பும் இரக்கமும் எங்க இருக்கும்னா அவளுடைய ஹிருதயத்துல இருக்கு. அம்பாளோட ஹிருதயத்தில இருந்து அது அப்படியே வெளிப்படுறது. அது கண்ணோட வழியா நமக்கு தெரியுது. சரி, அப்படி கண்ணோட வழியா தெரியற அவ என்னென்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, திருத பாசாங்குச புஷ்பமான சாபா. தன்னுடைய கையில திருத பாச அங்குஷ புஷ்பபான சாபாம் அப்படி பிரிச்சப்போம். பாசம் வச்சுட்டு இருக்கா. பாசம்னா என்ன? கயிறு. பாசம்னா என்ன? பாசக்கயிறு. யமன் பாசக்கயிறத்தை எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது. ஆனால் அம்பாள் வச்சுட்டு இருக்க பாசக்கயிறுனா என்ன, யமன் வச்சுட்டு இருக்க பாசக்கயிறுனா என்ன அப்படின்னு ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். நாம யமன் கொண்டு வந்தா என்னமோ பயம்னோ, அம்பாள் வச்சுட்டு இருந்தா அது ரொம்ப சாந்தம்னோ நாம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்மளுடைய மாற்று கருத்து இல்ல, எல்லாரும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் உள்ள புகுந்து பாக்குறோம் அப்படின்னா, யமன் பாசக்கயிற்றை எடுத்துக்கொண்டு வருகிறான்னா நமக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்நாட்கள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவன் பாசக்கட்டத்தை போட்டு இழுத்துன்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பூமியில் நம்மளுடைய வாழ்நாட்கள் முடிஞ்சு போச்சு. அதனால இந்த பூமிக்கும் நமக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட்டை நாம விடுத்து விட்டு நாம் செல்ல வேண்டிய காலம், அந்த நேரம் வந்துட்டு. அப்ப அந்த பாசம் அப்படிங்கிற அந்த கயிற்றால் நம்மள அவன் இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்மள விலக்கி இந்த பூமியிலிருந்து நம்மளை அழைத்து செல்ல வந்திருக்கிறான்ங்கிறத நம்ம ஹாப்பியா ஏத்துட்டோம்னா இப்படிதான் இவ்வளவுதான் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.
அதே மாதிரிதான் அம்பாள் கையில் இருக்கக்கூடிய அந்த பாச கயிறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாசம்னா ஆசை, ஆசா பாசம். நமக்கு இருக்கிற ஆசை, எதை பார்த்தாலும் எது மேல பார்த்தாலும் ஒரு பேராசை, நமக்கு பேரின்பம் பேராசை இதெல்லாம் நமக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும். கண்ணு பார்க்கறதுன்னு மனசு நினைக்க ஆரம்பிச்சிடும் ஆசையா. அப்படி ஆசையா நினைக்கிறது இல்லையா, அந்த ஆசைக்கு உரிய அந்த கயரை கையில வச்சுட்டு இருக்கா. இன்னொரு கையில என்ன, அங்குஷ பாச அங்குஷ கையில, இன்னொரு கையில அங்குசத்தை வச்சுட்டு இருக்கா. அந்த அங்குசம் அதெல்லாம் எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் அடுத்த இது சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போது அதுல வருது. அதுல இன்னும் கொஞ்சம் விவரமா அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். ஒரு கையில பாசம் பாச கயிறு, இன்னொரு கையில அங்குசம் வச்சுட்டு இருக்காளா. இன்னொரு 2 கை இருக்கவளுக்கு, அந்த கையில என்ன, புஷ்பபான சாபா. புஷ்பபானம் அப்படின்னா புஷ்பங்கள்னா மலர்கள் தெரியும், பானம்னா அம்புன்னு தெரியும். அப்ப புஷ்பபானம்னா பூக்களாலான அம்பு. அப்ப பூக்களாலான அம்பு புஷ்பபான சாபாம் அப்படின்னா என்னன்னா கரும்பு வில். இதையும் வச்சுட்டு இருக்கா, கரும்பு வில்லு அம்பு. இப்போ என்ன வச்சுட்டு இருக்கா, அங்குசம் பாசம் கரும்பு வில்லு அம்பு இதெல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கா. சரி, இதை வச்சுட்டு இருந்தவ அதுக்கப்புறம் என்ன பண்றா, அவ எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா, அணிமாதி விராவிருதாம் மயூகைகி. அணிமாதி விராவிருதாம் மயூகைகி. அணிமாதி விராவிருதாம், அணிமாதி விராவிருதாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனிமா லகிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 இது இருக்கு, அஷ்ட சக்திகள் இருக்கு அவளுக்கு. அனிமா மகிமா லகிமா கரிமா இஷித்வம் வஷித்வம் பிராப்தி ரகசியம் அப்படின்னு 8 சக்தி, அஷ்ட சித்தின்னு சொல்லக்கூடியது. அது அம்பாளை எப்பயும் புடை சூழ்ந்துட்டு இருக்குமா, அவளை சுத்தி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். எது மாதிரி, எப்படி சூரியனை சுற்றி ஒளிக்கதிர்கள்லாம் இருக்கோ அந்த மாதிரி அம்பாளை சுற்றி இந்த 8 சித்திகளும் அஷ்ட சித்திகளும் அவளை சுற்றி இருந்துட்டே இருக்கும். சூரியனுடைய ஒளியை இந்த ஒளிக்கதிர்கள்லாம் தக்க வச்சுக்கிற மாதிரி அம்பாள் கிட்ட இருக்கிற தெய்வீகத்தன்மையும் பக்தர்களை காக்கணுங்கிற அந்த கருணையையும் இந்த அஷ்ட சித்திகளும் பாதுகாத்து அப்படியே வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. சரி, அப்படி பாதுகாத்து வச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கிற அவளுக்கும் நமக்கும் என்ன கனெக்ஷன், எதுக்காக இப்படி அவளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அவளோட தியான ஸ்லோகம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அகமித்யேவ விபாவையே பவானி. பவானி அப்படின்னு சொல்லி அவளை இந்த இடத்துல லலிதாம்பிகை, இது லலிதா சகஸ்ரநாமம் தானேன்னா நாமம் பலவித 1008 நாமத்தை நம்ம இப்ப படிக்க போறோம். அதுல பவானி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. பவானி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பவனின் மனைவி. பவன் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு ஒரு பேரு, பவனின் மனைவி பவானி. பவானி அகம் இத்யேவ அப்படின்னு பிரிக்கணும். அகம்னா நான், அகம் இத்யேவ விபாவையே பவானி. நீயும் நானும் ஒண்ணு அப்படிங்கிறது எனக்கு இப்ப புரியுறதே. என்னன்னு புரியுது, அம்மா நீங்களும் நானும் பிரிக்க முடியாதுவா, ஏன்னா நீ என் மனசுக்குள்ள ஆன்மாவா இருக்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆன்மாக்குள்ள நீதான் உள்ள இருந்துட்டு இருக்கேங்கிற வலுவான நம்பிக்கை எனக்கு இருக்கும் பொழுது இந்த அலங்காரங்களோட நான் உன்னை வச்சுப்பேன், வச்சுட்டு நான் என்னுடைய பிரார்த்தனையை தொடங்குவேன். இதுல உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படும். சரி, 2வது ஸ்லோகம் என்ன, தியாயேத் அப்படின்னே ஆரம்பிக்கிறது. ஆரம்பமே தியானிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசித வதனாம் பத்மபத்ராய தாக்ஷீம் ஹேமாபாம் பீதவஸ்திராம் கரகலிதலசத்பேம பத்மாம் வராங்கீம் சர்வாலங்காரயுக்தாம் சததமபயதாம் பக்தநம்ராம் பவானீம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசுரனுதாம் சர்வசம்பத் பிரதாத்ரீம். சரி, இப்படி உள்ள அம்பாள் எப்படி இருக்கா, எங்க உட்கார்ந்து இருக்கா, எதுல உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா, பத்மாசனஸ்தாம். பத்மம்னா தாமரை, ஆசனம்னா ஆசனம், தாமரை பூவில் உட்கார்ந்து இருக்கா. அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிற தியாயேத்து, அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன்னை நான் தியானிக்கிறேன். இப்ப ஒரு வார்த்தையில இந்த தியாயேத்துங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அப்ப உன்னை இப்படி தியானிக்கிறேன். விகசித வதனாம், எப்படி இருக்கா, தாமரை பூல அவ உட்கார்ந்து இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா புரியுது. விகசித வதனம்னா அவளுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. வதனம், முகம் இதெல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. அது எதுக்கு அவ்வளவு பிரகாசமா இருக்கு அப்படின்னா, அவளை அண்டி வரும் பக்தர்களின் உயர்விற்காக. அவ எல்லாம் மேன்மையா இருக்கணும், அவள் எல்லாம் மேல மேல வளர்ச்சி அடையணும்
அப்படிங்கிறதுக்காக அவன் எதிர்க்க இருக்கிறவாள முகத்தை பார்த்தாலே நமக்கு உற்சாகம் தான் வரணுமே தவிர அந்த முகத்தை பார்த்து இந்த மூஞ்சியை பார்த்தாலே இன்னைக்கு இருக்கிற வேலையெல்லாம் போச்சு அப்படின்னு தோன்ற மாதிரியா இருக்கணும், இருக்கக்கூடாது. ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி இருக்கா, விகசித வதனா, அப்படியே பிரகாசம், அப்படி பார்த்த உடனே மனசுல இருக்கிறதெல்லாம் போய் அவளே கதின்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே விகசித வதனா. பத்ம பத்ராய தாக்ஷீம், பத்ம பத்ராய தாக்ஷீம். அப்ப பத்ம தாமரை, பத்ர பெட்டல், அப்ப தாமரை போன்ற விழிகள் அப்படின்னா தாமரை பூவை கொண்டு வந்து கண்ணுல வச்சா தாமரை பூ மாதிரி விழி இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன், எங்கேயாவது இருக்குமா? அப்ப பத்ம பத்ராய தாக்ஷீம், அக்ஷினாக்க அது கண்ணுன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. அப்ப அதுல இருக்கிற பத்திரம், பத்திரம்னா என்னன்னாக்கா அந்த பெட்டல்ஸ், அந்த பெட்டலை எடுத்து அதே ஒரு தாமரை எதழ பிச்சு அந்த கண்ணுல வச்சு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு கரெக்டா அந்த கண்ணு முன்னாடி அந்த தாமரை பெட்டலோட தெரியும். அப்ப அதுல கண்ணின் கருவிழி இருக்கு நடுவுல, அதையும் கற்பனை பண்ணணும். அதை கற்பனை பண்ணும்போது அந்த கருவிழி அந்த தாமரை பெட்டலை பிச்சு நம்ம அதுல வச்சு பார்த்தோம்னா அப்படியே கண்ணு என்ன அழகா இருக்கு, அதுக்கு ஒத்து போறது அப்படின்னு நினைக்கிறச்சே பிக்கும் பொழுது அதுல இருந்து என்ன வருது, தேன் வரும். அந்த தேன் வரும்பொழுது அந்த தேனை குடிக்கக்கூடிய ரீங்காரம் இட்டுக்கொண்டு வந்து குடிக்கக்கூடிய வண்டுகளாக அந்த கண் விழி இருக்கு. ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. அப்படி கண் விழி இருக்கு. அப்படி என்ன பண்றா அவன்னா, அவ ஒவ்வொரு உயிரினத்தையும் அது வழியா கவனிக்கிறா. அப்படி அவ படைக்கிற அந்த உயிரினங்கள் அத்தனையும் அவ அப்படி கவனிச்சுட்டு இருக்கா. பத்மபத்ராய தாக்ஷி, அப்படிப்பட்டவள் என்ன வஸ்திரத்தை அணிஞ்சிட்டு இருக்கா? சரி, கண்ணு தெரிஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுடுத்து, எதுல உட்காந்து இருக்கான்னு தெரிஞ்சுடுத்து, சரி என்ன ட்ரெஸ் போட்டு இருக்கா அவ அப்படின்னு பார்த்தா, ஹேமாபாம் பீத வஸ்திரம், மஞ்சள் நிற பீத்த வஸ்திரம், பீத்தன்னா மஞ்சள், எல்லோ கலர் ட்ரெஸ் புடவை கட்டிட்டு இருக்கா. எப்படி இருக்கு, தக்க 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 ஜொலிக்கிறது. அப்படியே ஹேமாபாம், ஹேமா அப்படின்னா கோல்டு, அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது. அப்படி அவ பிரகாசிச்சுட்டு இருக்கா. சரி, ரைட்டு. கரகலித லசத் ஹேம பத்மாம்பராங்கி. சரி, இப்ப கையில எல்லாம் என்ன வச்சுட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ எப்படி நடக்கிறா, அவளுடைய வே ஆஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் நடையே மிதுவான நடை, மிதமான நடை. நடக்கிற நடையை பார்த்து அன்னம் கூட வெட்கி தலை குனியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி நடை. அந்த நடையில தும்மு தும்மு தும்முன்னு நடப்பா சில பேர், அந்த மாதிரி நடையில ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப மெல்லிசா அடிவேல் அடி வச்சும் நடக்காம ரொம்ப அழகான மெதுவான ஒரு நடை. அப்போ அவ கையில என்ன வச்சுட்டு இருக்கா, கண்ணு தாமரை பெட்டல் மாதிரி இருந்தது. உட்கார்ந்து இருக்கும் போது உட்கார்ந்தது தாமரை ஆசனமாக இருந்தது. இப்ப கையில என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தா மாதிரி கரெக்டா அந்த ட்ரெஸ் என்ன போட்டு இருக்காளோ அதுக்கு ஏத்த மாதிரி தங்கத்தாமரையை கையில் வைத்திருந்தாள். அந்த தங்கத்தாமரை வாடவே வாடாது. இப்படி இந்த கலர்ல இந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்க்கிற எல்லாரையுமே அவ அட்ராக்ட் பண்றா. அப்ப வாடாத அந்த தங்க தாமரையை வச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற தாமரை, நமக்குள்ள எங்க இருக்கு தாமரை அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயம் அப்படிங்கிறது, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஹிருதயம் அப்படிங்கிறது ஒரு கவிழ்ந்த தாமரை மொட்டு மாதிரி இருக்கும். இப்படி அம்பாளை நம்ம கற்பனை பண்ணி அது கிட்ட கொண்டு நமக்குள்ள இருக்கிற அந்த தாமரை அப்படின்னு அததான் அவர் சொல்ற. அந்த தாமரையை பிரகாசிக்க செய்யறதுனா இப்படி அவளை கற்பனை பண்ணிட்டே வரும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த தாமரை ஆகப்பட்டது கவிழ்ந்து மொட்டாக இருக்கக்கூடிய அந்த தாமரை நிமிர்ந்து பிரகாசிச்சு பூக்கிறது அப்படின்னு கொண்டு வரார் இந்த இடத்துல. இப்போ அவ எப்படி இருக்கா, சரி, லசத்ஹேம பத்மாம் வராங்கி. அப்புறம் சர்வ அலங்கார யுக்தாம், எல்லா நகைகள் பூக்கள் எல்லாத்தையும் போட்டு அனைத்து விதமான அலங்காரத்தினாலும் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். சததம் அபயதாம், தன்னால் இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் அபய முத்திரை, பயம் அபயம் அப்படின்னா என்னன்னா பயத்தை போக்குபவளாக அவள் இருக்கிறாள். பத்மநம்ராம் பக்தநம்ராம் பவானி, பவானி பவனின் துணைவி. பக்தநம்ராம் அப்படின்னா பக்தர், இப்படி இருக்கக்கூடிய அவள் வந்து வணங்கக்கூடிய, அவளையே கதி என்று அவளையே சரணடையக்கூடிய அந்த பக்தர்களை எல்லாம் நமஸ்கரிப்பவளாக, ஒரு தெய்வீக தாயாக அப்படி இருக்கக்கூடிய தியாயேது பவானியே உன்னை நான் தியானிக்கிறேன்னு அந்த ஸ்லோகத்துல இன்னொருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா, வித்யா அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவு, ஞானம், கல்வி, இது எல்லாமே வித்யா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுத்தது. அப்ப அம்பாளாகப்பட்டவள் இத்தனையும் அவள் ஞானமூர்த்தி,
கல்வியின் பிறப்பிடம், அறிவின் முழு உருவம். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்துக்கு ஃபுல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அவளால. அப்படி இருக்கக்கூடியவள் அவகிட்ட இவ்வளவு இருந்தா நம்மளாம் நம்ம கிட்ட அவ்வளவு இருந்தோன்னு எனக்கு எல்லாம் தெரியும் திமிரா இருக்க மாட்டோம் நம்மளாம். அவ எப்படி இருந்தாளாம்? ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்தி, ரொம்ப அமைதியா சாந்தமா இருந்தாள். அதுதான் இத்தனையும் இருந்தாலும் சகல சுரனுதாம், இவ்வளவு இருந்ததே அப்பையும் சகல சுரனுதாம். சகல எல்லா சுரன தேவர்கள், எல்லா தேவர்களும் அம்பாளை பயபக்தியோட வணங்குறா. காத்தால் ஆன உடனே எல்லா தேவர்களுமே என்ன பண்ணுவீங்க, தேவர்களாக சூரிய சந்திரன்ல இருந்து எல்லாருமே முதல்ல எல்லாரும் அதுக்குதான் வீட்டிலேயே அந்த நாள்ல எல்லாம் சொல்லி கொடுத்துன்னு அந்த பழக்கம் கடைபிடிச்சுட்டு வந்திருக்கோம் நாங்கள்லாம். இன்னைக்கு காலகட்டத்துல அது நடக்கிறதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. கார்த்தால எழுந்த உடனே அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும். இப்பதான் எல்லாம் குட் மார்னிங் இதுவா போயிட்டு இப்ப ஹாய் குட் மார்னிங் எல்லாம் போய் ஹாய் அந்த லெவலுக்கு போயாச்சு. அப்படிலாம் போயிட்டு இருக்கிற காலத்தை நம்ம தாண்டி இன்னும் என்னென்னலாம் மாற போறதுன்னு எனக்கு தெரியல. என்ன மாறி இருக்கோ, ஒருவேளை அது எனக்கு தெரியாத கூட இருக்கலாம். பக்த நம்புறாம். அது மாதிரி எல்லாருமே காலையில் வணங்கக்கூடிய, காத்தால எழுந்து அவள் லோக நாயகி, ஜெகத் ஜனனி. அதனால சூரிய சந்திரர்களே முதல்ல அம்பாளின் பாதத்தில் விழுந்து வணங்கிட்டு தான் காலத்தால சூரியனே உதயமாகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் தாய். அப்பேற்பட்ட ஜெகத் ஜனனி அவள். அப்பேற்பட்டவளுக்கு அப்ப தேவர்கள் வணங்குறது என்ன பெரிய பிரமாதம். தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள் தினமும் அவளை பக்தியோடு பயபக்தியோடு வணங்குகிறார்கள். சர்வ சம்பத் பிரதாத்ரி, சர்வ எல்லா சம்பத்து, எல்லா விதமான செழிப்பு. சம்பத்துன்னா வெறும் வெல்த்ன்னு மட்டும் நினைச்சுக்க கூடாது. எல்லா விதமான செழிப்பு. செழிப்புன்னா என்ன, நமக்கு முக்கியமா வேண்டியது வெறும் காசு பணம் மட்டும் அல்ல. அதுவும் வேணும், அது இல்லாம வாழ முடியாது. அது மட்டும் அல்ல, அது இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு கல்வி வேணும், ஞானம் வேணும், வித்யை வேணும். இதெல்லாம் இருந்தாதான் அஞ்ஞானம் விலகும். இதெல்லாம் கட்டாயம் வேணும். அதையும் அவள் கொடுப்பாள். எப்போ? தியாயேத்து, நீ அவளை தியானிக்கும் போது அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். சகுங்கும விலேபனாம் அழிக சும்பி கஸ்தூரிகாம் சமாந்தஹசிதேக்ஷணாம் சச்சர சாபபாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினீம் அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசுமபாசுராம் ஜபவிதோ ஸ்மரேத் அம்பிகாம். சகுங்கும விலேபனாம் அப்படின்னா குங்குமத்தாலேயே அவளுக்கு அபிஷேகம் பண்ணுவாளாம். குங்குமாபிஷேகம் பண்ணக்கூடியவள். அலிக்க அந்த குங்குமம் அவள் அது மாதிரி குங்குமத்தால அபிஷேகம் பண்ணும்போது அவள் மிகவும் மங்களகரமானவள். அந்த குங்குமம்ங்கிறது பல மருத்துவ குணங்களை கொண்டது. அது மெடிசன். இப்ப கடையில போய் வாங்குற குங்குமத்தெல்லாம் என்னென்னலாம் கலக்கிறான்னு எனக்கு தெரியாது. அது மஞ்சளும் அந்த அதற்குரிய அந்த எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு அதை புரியதை போட்டு அதை பக்குவப்படுத்தி அந்த குங்குமம் பண்றதே ஒரு வே ஆஃப் மெத்தட் இருக்கு. அந்த மாதிரி பண்ணி அந்த குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணக்கூடியவள். அது மெடிசனல் எஃபெக்ட் கொண்டது. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு துளி குங்குமத்தில் கூட அப்படி ஒரு சந்தோஷம் அடைவாள் அவள். அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டவள் அவளோட நெத்தியில என்ன இட்டு இருக்கா அப்படின்னா அடிக்க சும்பி கஸ்தூரிகா, சந்தனம் பொட்டு. இத சின்ன பொட்டா வச்சுட்டு இருக்கா. அது உண்மையிலேயே பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அந்த சந்தன பசை இருக்கு, அந்த நன்னா கல்லுல நன்னா அரைச்சி சந்தன கட்டையை வச்சு அரைச்சி இடுற சந்தனம். அந்த சந்தன அதுக்குரிய வாசனையே தெரியும். அந்த சந்தனத்தை அரைச்சி இட்டு அதுல கஸ்தூரிய இது பண்ணி, அந்த கஸ்தூரி என்னங்கிறது நான் சொல்றேன். சந்தனத்தை இட்டா அந்த சந்தனத்தினுடைய மனமாகப்பட்டது அது இந்த வண்டுகளுக்கெல்லாம் பிரம்மருக்கெல்லாம் தாங்கவே முடியல. அது என்ன பண்றது, சுத்தி சுத்தி அவ தலையை சுத்தி சுத்தி வருது அந்த வாசனை. அப்பேற்பட்ட வண்டுகள்லாம் சூழ்ந்து கொள்ளும் அளவிற்கு அது இருக்கிறது. சமந்த ஹசிதேஷனாம், ஹசித்து சிரிப்பு. அவளுடைய சிரிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப மென்மையா இருக்கு. அப்ப ரொம்ப மென்மையான சிரிப்பு எப்ப வரும், ரொம்ப அன்போட நம்ம எல்லாரையும் நாம அவளை வணங்கும் பொழுது, அவளை சரணடையும் பொழுது, பக்தர்கள்லாம் நம்மள சரணடைகிறான்னு நினைக்கும் பொழுது, அந்த உள்ளத்திலிருந்து பூரிப்பு வரும் பொழுது, அன்பு முழுமையாக இருக்கும் பொழுது அவளுடைய சிரிப்பு மென்மையா இருக்கு, புன்சிரிப்போட இருக்கு, முழு மனசோட இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. பக்தர்களை ரொம்ப கருணையோட பார்க்கறது. அது அந்த கருணை நிறைந்த சிரிப்பு கண்ணிலையும் தெரியுது அப்படிங்கிறார். சசர சாப பாசான் பாச அங்குஷா. ஆயுதங்கள் எல்லாத்தையும் முதல்ல அந்த பாசம் அங்குசம் வில்லு அம்புன்னு மட்டும் சொன்னாரு. நிறைய ஆயுதங்களையும் வச்சுட்டு இருக்காங்க. வில்லு அம்பு
கோலு கயிறு அப்படிங்கறத தவிர நிறைய ஆயுதங்களையும் அவ வச்சுட்டு இருக்கா. அசேஷ ஜனமோகினி, சேஷம்னா மிச்சம், அசேஷம்னா மிச்சம் இல்லாமல், ஜனங்களை, மோகினி ஜனங்களால் வசீகரிக்கப்படுபவள், ஜனங்களை வசீகரிப்பவள் அப்படின்னு 2 அர்த்தத்தையும், அட்ராக்ட் பண்றவள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். இந்த ஜனங்க அந்த ஜனங்களுக்குள்ள வித்தியாசம், இந்த பார்ஷியாலிட்டி அப்படி சொல்லலாம். பார்ஷியாலிட்டி பார்க்கிற ஒரு இதெல்லாம் அம்பாளுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அம்பாள். எதையுமே இவன் வந்து நமஸ்காரம் பண்ணா, இவன் வந்து பாரு அப்படியே குடம்படமா பாலா கொட்டி அபிஷேகம் பண்றான் பாரு, இவ பட்டுப்படவையா வாங்கி வந்து நமக்கு சாத்துறா, பாவம் இவளால வந்து வெறும் 4 புஷ்பம் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்க முடியுது பாரு, இவ வெறும் கற்பூரத்தை மட்டும் ஏத்திட்டு போறா, இல்ல இவ விளக்க மட்டும் ஏத்திட்டு போறா, அந்த இதெல்லாம் அவளுக்கு கிடையாது. உன்னுடைய மனசு என்ன, நீ எந்த மனதுடன் அவளை நெருங்குகிறாய், அவ்வளவுதான். அந்த சேஷமே இல்லாமல், அந்த பார்ஷியாலிட்டி வித்தியாசமே எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் அவ ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவள். அருண மால்ய பூஷாம்பரா. சரி, இப்படி எல்லாம் சர்வாலங்கார பூஷிதியா இருக்கா, இப்படி எல்லாம் இருக்கா, அப்படி எல்லாம் இருக்கா, எல்லாம் சொல்லியாச்சு. சர்வாலங்காரிய பூஷிதியான்னா கழுத்துல எல்லாம் நகையெல்லாம் போட்டு இருப்பா, எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஏற்கனவே பொண்ணு தாமரையே கையில வச்சுட்டு இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவள் கழுத்துல ஏதாவது மாலை போட்டு இருக்காளா அப்படின்னு பார்த்தா அருண மால்ய பூஷ அம்பரா அப்படின்னு. அருண, திரும்ப அருண, ரெட் கலர், சிகப்பு கலரில் மாலை, சிகப்பு கலர் பூவாலான மாலை. அது என்ன அப்படின்னா, என்ன மாலை, அப்ப அதை போட்டு இருக்கா, அது ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னா ஜபா குசும பாசுரா. ஜபா குசுமம், ஜபா குசுமம் அப்படின்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூவாலான மாலையை போட்டு இருக்கா. அது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செம்பருத்தி பூ வந்து லலிதாம்பிகைக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த புஷ்பம். சாதாரணமா சொல்லும் பொழுது அவளுக்கு பூஜை பண்ணும் போது, இந்த அர்ச்சனையை பண்ணும்போது துளசியாலோ வில்வத்தாலோ தாமரை புஷ்பத்தாலோ பூஜை செய்தால் அவ்வளோ பலன், இவ்வளவு இது நல்லது, இது நல்லது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது, அப்ப இந்த செம்பருத்தி பூ பத்தி எல்லாம் பேசுற. அது வந்து பாதத்தில் போடக்கூடிய புஷ்பத்திற்குத்தான் அதெல்லாம் சொல்லப்பட்டதே தவிர, கழுத்தில் போடக்கூடிய மாலை செம்பருத்தி மாலையைத்தான் அவள் விரும்புவாளாம். ஜபா குசும பாசுராம் ஜபவிதோ, அப்படியெல்லாம் இருக்கியே அம்மா, நான் என் ஜபத்தை எல்லாம் சொல்லி ஸ்மரேத்து அம்பிகாம், அம்பிகையே உன்னை நான் ஸ்மரிக்கிறேன், உன்னை நான் தியானிக்கிறேன், என்னை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தியான ஸ்லோகம் முடியுது. ஏற்பட்ட மிகப்பெரிய தியான ஸ்லோகம். இப்ப எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்ணை முடிக்கோங்க. நான் இப்ப வார்த்தையா நான் வந்து சொல்லிட்டு வரும்பொழுது தனித்தனியா எல்லாரோட மனசுலயும் தோணிருக்கோம். முழுமையா இப்ப நான் அம்பாளை அப்படியே நான் சொல்லிட்டே வரேன். வர 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 அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அதை மனசுக்குள்ள உள்வாங்கி உங்க மனசுக்குள்ள நிறுத்தின்றேன்னா அம்பாளை அப்படியே மனசுல வச்சுண்டு அந்த ரூபத்தை தினமும் மனசுல வச்சுட்டு ஸ்ரீ மாத்ரே நமஹ அப்படின்னு ஒரு புஷ்பத்தை நீங்க எடுத்து போட்டாலும் அவள் வந்து உங்ககிட்ட ஓடி வந்து உங்ககிட்ட நின்றுப்பா. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலியா நம்மள ஆக்குவாவ அப்படிங்கிறது இருக்கு. அதனால ஒரு நிமிஷம் இந்த தியான ஸ்லோகம் எல்லாம் எதுக்குன்னா, இப்படி இந்த இதுல வந்து அம்பாளை கொண்டு வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். வச்சுண்டு அவளை தியானம் பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்லி அவளை பண்ணி நம்ம கூட சகஸ்ர நாமங்கள் அவளுக்கு இந்த வசினி வாக்தேவதைகள் கொடுத்திருந்தாலும் அதுல ஏன்னா அத்தனையும் சொல்லும்போது நம்ம இங்க அங்கி கதறி ஓடும் நம்ம மனசு. ஒன்ன சொல்லும் பொழுது அப்படி எப்படி நீங்க மனசுல கொண்டு நிறுத்தி ஒரு 2 செகண்ட் 3 செகண்டாவது அது அங்க நிக்கும். உங்க மனக்கண்ணால உங்களுக்குள்ள பார்க்க முடியும். அந்தர்யாமியா இருக்கிறவளை, அவளை பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு நாமாவை சொல்லி அந்த நிமிஷத்தில் உங்க கையில இருக்கிற அத்தனையும் வச்சுட்டு இருக்கா மாதிரி நினைச்சு மனசுக்குள்ள மானசீகமா நீங்க புஷ்பத்தை போட்டாலே ஓடி வந்து உங்களுக்கு தேவையானது அத்தனையும், அவளுக்கு தெரியும் உங்களுக்கு தேவையானது என்னன்னு அவ பார்த்துப்பா. இவ்வளவு தூரம் தியானம் பண்ணி இத்தனையும் தியான ஸ்லோகத்தெல்லாம் படிச்சு இவ்வளோத்தையும் பண்ணி இவ்வளவும் நம்ம பண்றோம் அப்படின்னாலே இங்க உட்கார்ந்துட்டு சொல்றதுக்குரிய அருகதையையும் அங்க உட்கார்ந்துட்டு கேட்கறதுக்குரிய பாக்கியத்தையும் கொடுத்தவளே அவள் அன்றி ஓரளவும் அசையாது. அவள் தாழ் வணங்கினாதான் எதுவும் அவள் அருள் நமக்கு கிடைக்குங்கிறத நமக்கு சொல்றது இதனுடைய இதம். இப்ப நான் வந்து அம்பாளினுடைய அந்த உருவ வர்ணனை அப்படியே சொல்லிட்டே வரேன். அப்படியே நீங்க எல்லாரும் அத மனசுல மட்டும் வாங்கிக்கோங்க. அருண நிறம் அப்படியே ரெட் கலரா இருக்கா. கருணை அப்படியே அலையா வெளிப்படுத்தக்கூடிய கண்கள், அப்படியே ஹிருதயத்துல அப்படியே அன்பையும் இரக்கத்தையும் கண் வழியா பொழிஞ்சிட்டு இருக்காவ நமக்கு. கையில முக்கியமான அங்குசம், பாசம், கரும்பு வில்லு, மலர் அம்பு,
இந்த ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கா. அணிமால் அகிமான்னு சொல்லக்கூடிய அஷ்ட சித்திகள் புடை சூழ இருக்கா. நீயும் நானும் ஒண்ணு, அகம் அம்மா நீயும் நானும் ஒண்ணு, எனக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவ இருக்கா. அப்படிப்பட்டவளான உன்னை நான் தியானிக்கிறேம்மான்னு மனசுல முதல்ல ஏத்துக்கிறோம். அவ எப்படி இருக்காங்கிறத அப்புறம் கற்பனை பண்ணி பாக்குறோம். அவ இருக்கிறவ எப்படி இருக்கான்னா பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு அழகா பூரித்த முகத்தோட, தாமரை இதழ் போன்ற கண்ணோட, விழிகள் வண்டுகள் மொய்க்கிற மாதிரி கருணையோட, மஞ்சள் நிறமான ஆடையோட, தங்கம் போல் ஒளி வீசிட்டு பிரகாசிக்கிற மாதிரி நடந்தா மிதமான நடையோட, தங்க தாமரைய கையில ஏந்திட்டு பிரகாசத்தோட அட்ராக்ட் பண்ற மாதிரி சல்வாலங்கார பூஷிதியாக, எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பாக அபய முதிரையோட, சாந்தஸ்வரூபியாக, ஞானாம்பிகையாக, எல்லா தேவர்களும் அவளுடைய பாதங்களில் சரணடையும் ரூபத்தில் சந்தன குங்கும அலங்காரத்தோட அந்த வாசனைக்கு வண்டுகள் அவளை சுத்தி ரீங்காரமிட, பக்தர்களை கவரக்கூடிய ஒரு மென்மையான சிரிப்போட, அந்த சிரிப்பினுடைய பாவம் அவள் கண்களிலும் தெரிய, யாரிடமும் பார்ஷியாலிட்டியே பார்க்காத ஒரு அட்ராக்ஷனோட, சிகப்பு நிற செம்பருத்தி மாலையை ஆசையாக வாங்கி அணிந்து கொண்ட அந்த பவானியே, உன்னை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ எனக்குள்ள இந்த ரூபத்துல இருக்கம்மா தாயே லலிதாம்பிகே அப்படின்னு சொல்லி அவளை கற்பனை பண்ணிட்டு, நான் உன்னை சூழ்ந்துட்டு இருக்கேன், நீ என்னை சூழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தியானிக்கணும். அவள் அருளால் அவள் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லி இந்த தியான ஸ்லோகம் இங்க கம்ப்ளீட் ஆகுது. எல்லாரும் அதை அழகா உள்ள வாங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப அதற்கு பிறகு இந்த சகஸ்ரநாமம் ஸ்டார்ட் ஆகும். இப்பேற்பட்டவள் அம்பாள் அப்படின்னு இந்த சகஸ்ரநாமம் இப்ப ஸ்டார்ட் பண்றோம். யார கூப்பிட்டாலும் டக்கு டக்குன்னு வர்றதுக்கு கொஞ்சம் ரெடியா இருங்கோ. யாரும் ஹெசிடேட் பண்ண வேண்டாம். சிவசங்கரி. எஸ் மேம். மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி. ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி. ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிதக்னிகுண்ட சம்போதா. சிதக்னிகுண்ட சம்பூத. சிதக்னிகுண்ட சம்பூத. தேவகார்ய சமுத்யதா. தேவகார்ய சமுத்யதா. தேவகார்ய சமுத்யதா. சொல்றீங்களா ரெண்டு லைனையும்? சொல்றேன். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிதக்னி குண்ட சம்பூதா. தேவகார்ய சமுத்யதா. இன்னொரு தடவை. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிதக்னி குண்ட சம்பூதா. தேவகார்ய சமுத்யதா. தனலக்ஷ்மி. தனலக்ஷ்மி ராஜாராம். சுதா. ஆமா. அதையே சொல்லுங்க. அதையே சொல்லுங்க. சொல்லட்டமா? சொல்லுங்கம்மா. ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாரஞ்சனி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. சிதக்கணி குண்ட சம்பியூதா. தேவகார்ய சமுத்யதா. சரி, அப்படியே அடுத்தது சொல்றேன். அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. உத்யத்பானு சகஸ்ராபா. உத்யத்பானு சகஸ்ராபா. உத்யத்பானு சகஸ்ராபா. சதுர்பாகு சமன்விதா. சதுர்பாகு சமன்விதா. சதுர்பாகு சமன்விதா. உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா. உத்யத்பானு சகஸ்ராபா. சதுர்பாகு சமன்விதா.
இன்னொரு தடவை. பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா ராகஸ்வரூப பாஸ்யாச்யா क्रोधाकाराङ्गुजोज्ज्वला क्रोधकाराङ्गुजोज्ज्वला रागस्वरूप पाषाढ्या क्रोधाकाराङ्गुजोज्ज्वला रागस्वरूप भाषाच्या क्रोधाकाराङ्गुजोज्ज्वला रागस्वरूप भाषाच्या क्रोधाकाराङ्गुजोज्ज्वला. சொல்லுங்க ஃபுல்லா ரெண்டு லைன்லயும். उद्यत भानु सहस्राभा सद्भागी समन्विता रागस्वरूप भाषाच्या क्रोधांगारु सोच्यवला. செகண்ட் லைன் திரும்ப பார்த்து கீழே விரல் வச்சுட்டு சொல்லுங்கம்மா. उद्यत भानु सहस्राभा साधुर्भागी समन्विता சதுர்பாகுமா சதுர்பாகு சாதுர்பாகுல चतुर्बाहु समन्विता रागस्वरूपाच्या ராகஸ்வரூப கீழே விரல் வைங்க. रागस्वरूपाच्या இல்ல வேற ப்ளீஸ்மா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ராகஸ்வரூப பாஷாட்யா रागस्वरूप भाषाच्या ரெண்டு பாருக்கு அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ராகஸ்வரூப பாஷாட்யா रागस्वरूप पासाट्या क्रोधांगारु सोच्वाला क्रोधाकाराङ्गुशोज्ज्वला रागस्वरूप पासाट्या क्रोधाकाराङ्गुशोज्ज्वला. திரும்ப ரெண்டு லைனி சேர்த்து சொல்லுங்க. उद्यबानु सहस्राभा सदुर्बाहु समन्विता रागस्वरूप पासाट्या क्रोधाकाराङ्गुशोज्ज्वला. வெரி குட். மகாலட்சுமி சொல்றேன் மாமி. அதையே சொல்லுங்க. சரிங்க. उद्यत भानु सहस्राभा चतुर्बाहु समन्विता रागस्वरूप पाशाट्या क्रोधाकाराङ्गुजोज्ज्वला. நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. मनोरूपेक्षु கோதண்டா मनोरूपेश गोदण्डा मनोरूपेश गोदण्डा. ரூபேக்ஷுன்னு இருக்கு பாருங்க. ஓகே மாமா. मनोरूपेक्ष गोदण्डा मनोरूपेक्ष गोदण्डा. पंचतन्मात्र सायका पंचतन्मात्रशायका निजारुण प्रभापूर निजारुण प्रभापूर मज्जत् ब्रह्मांड मंडला मंजत ब्रह्मांड मंडला. मनोरूपेक्षु कोदण्डा पंचतन्मात्र सायका मनोरूपेश गोदण्डा पंचतन्मात्रशायका मनोरूपेश गोदण्डा पंचतन्मात्रशायका. அந்த மனோரூபேக்ஷான்னு தான் என் காதுல விழுறது. மனோரூபேக்ஷு முதட்டை குவி அப்பதான் ஷூன்னு வரும். சரிங்க மாமி.
मनोरूपेषु गोदण्डा पञ्चतन्मात्रसायिका निजारुण प्रभापूरमज्जद् ब्रह्माण्डमण्डल निजारुणप्रभापूरमज्जत् ब्रह्माण्डमण्डला निजारुणप्रभापूरमज्जत् ब्रह्माण्डमण्डला சேர்த்து சொல்றீங்களா? சொல்றேன். मनोरूपेषु गोदण्ड கோதண்டா நெடில் நெடில் கோதண்டா. சரிங்க மம்மி. मनोरूपेषु गोदण्डा पञ्चतन्मात्रसायका निजारुणप्रभापूरमज्जत् ब्रह्माण्डमण्डला இன்னொரு தடவை. मनोरूपेषु गोदण्डा पञ्चतन्मात्रसायका निजारुणप्रभापूरमज्जत् ब्रह्माण्डमण्डला. வெரி குட். சுந்தரி முருகன் சேர்த்து சொல்றீங்களாமா? சுந்தரி முருகன் உங்களால ரிலீஸ் பண்ண முடியலையா? பண்ணிட்டேன் மாமி. சொல்லுங்கம்மா. இந்த மூணையும் சேர்த்து சொல்றீங்களா? எந்த ஸ்லோகம்? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்யிலேருந்து ட்ரை பண்றேன் மாமி. சொல்லுங்க சொல்லுங்க. ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்தி சிகக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுக்தியதா உத்யத் பானுசகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷ்யாಢ்யா क्रोधाखारा गुजोज्ज्वला मनोरूपेषु गोधण्डा पञ्चतन्मात्रसायका निजारुणा प्रभापूरा मज्जत् ब्रह्माण्डमण्डला. வெரி குட். தேங்க்யூ மாமி. இப்படி தியானத்துல நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த தாயார், அந்த அம்பாளாகப்பட்டவள் இந்த பிரபஞ்சத்தை படைக்கணும்னு ஆசைப்பட்டாளாம். இந்த பிரபஞ்சத்தை படைக்கணும்னு ஒரு வடிவம் எடுத்தாள். பிரபஞ்சத்தை படைக்கணும்னு முதல்ல வடிவம் எடுக்கிறாள். அந்த முதல் நாமாதான் ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமம். இந்த பிரபஞ்சத்தை படைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் இருக்கு அவளுக்கு. படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன தேவை எல்லாம் இருக்கு. சும்மா சமைக்கணும்னு கத்தால உள்ள போனோம்னா நமக்கு வந்து டைரக்டா சமையல் வந்துருப்பாங்க. குக்கர் ஏதறதுக்கு முன்னாடி அரிசி எடுக்கணும், குக்கரை முதல்ல வச்ச இடத்துல இருந்து வெளியில எடுக்கணும், அதை திறக்கணும், அடியில தண்ணி ஊற்றணும், பாத்திரத்தை எடுக்கணும், ஒண்ணு ஒண்ணா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ சமைக்கிறதுக்கா எடுக்கணும், அலம்பணும், நறுக்கணும் அப்படின்னு. இந்த அது ஒரு வீட்டுல துணுண்டு 2 பேருக்கு சமைக்க 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு நம்ம பண்ற ப்ரிப்பரேஷன். அவ இந்த பிரபஞ்சத்தையே இப்ப உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரணும்னு பொழுது எவ்வளவு தயார் பண்ணணும் அந்த பிரபஞ்சத்துக்கு அப்படிங்கிறது. அந்த தயாரிப்புகள்லாம் முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவ வரா. அந்த ரெடி பண்ற ஒர்க் எல்லாம் நம்ம இப்ப போக போறது இல்ல, டைரக்டா நம்ம சகஸ்ரநாமத்துக்கு தான் போக போறோம். அதெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா இருக்கிறது லலிதோபாத்தியாரத்துல தான். அதுல இருக்கிற கொஞ்சோண்டு பார்த்து தான் இந்த சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது. அதனால அதனுடைய முதல் நாமமான ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமத்திற்கு நாம இப்ப வந்திருக்கோம். மாதா அப்படின்னா எல்லாருக்குமே என்ன தெரியும்? அம்மா. மாதான்னா அம்மா. சரி, ரைட்டு. வீட்டுக்கு அம்மானா அவ பிரபஞ்சத்தையே படைக்க போறா, அதனால இந்த பிரபஞ்சத்துக்கு அம்மா. அதனால அவளுக்கு ஸ்ரீங்கிற பேர் இருக்கு. ஸ்ரீங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு, ஒண்ணுதான அர்த்தம் கிடையாது. மகாலட்சுமிக்கே ஸ்ரீன்னு ஒரு பேரு. சம்பத்து, வெற்றி, புகழ், உயர்வு எடுத்துட்டு போய் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட ஸ்ரீ அவ்வளவு உயர்ந்தது. அதனாலதான் அதற்கு அந்த மகத்துவம். மிகப்பெரிய மனிதர்களுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கொடுக்கப்படும் பொழுது பிரபஞ்சத்தின் நாயகியான அம்பாளுக்கு கொடுக்காதல்ல. அப்படி ஒரு வாக்தேவிகள் ஆரம்பிக்கிறா ஸ்ரீமாதா. ஏன் லலிதாம்பிகை ஆரம்பிக்க கூடாதா? என்ன பண்ணக்கூடாது? ஏன் படைக்கணும்னு ஆசைப்படுறா அவ. அப்போ ஒரு தாயார் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, ஆமா குழந்தைய காத்தால எழுந்துப்பா, குளிப்பாட்டுவா, அதுக்கு இது ட்ரெஸ் பண்ணி விடுவா, தலைவாரி விடுவா, சாதம் ஊட்டுவா, பால் கொடுப்பா. அதெல்லாம் எப்போ? படைச்சப்புறம். முதல்ல படைக்கணும். இந்த பிரபஞ்சத்தை அவள் உண்டாக்குகிறாள். இந்த பிரபஞ்சத்தை அவ படைக்கிறா.
அப்படி இருக்கக்கூடியவள் ஏற்கனவே சாதாரணமா இப்ப இவ்வளவு நாள் இந்த தியான ஸ்லோகத்துல நம்ம என்ன சிந்தூராருண சிந்தூர அருண விக்கிரகம் அப்படின்னு சொன்னோம். அருணா கருணா அப்படின்னு எல்லாம் அவளை சிகப்பு நிறமாகவே நம்ம வந்து அவளை வர்ணிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா ஜெனரலா பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா சியாமளா நீலி அப்படின்னு கருப்பு நிறமாகவேதான் முக்காவாசி அம்பாளினுடைய நிறத்தை சொல்லப்படுகிறது. ஒரு 4 இடத்துலதான் அவ வந்து அந்த 4 திருமேனிக்கு மட்டும்தான் அவளுக்கு வந்து சிகப்பு நிறமா இருக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 4 திருமேனி என்னென்ன அப்படின்னு பார்த்தா ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, லலிதாம்பிகை, திரிபுர சுந்தரி. இந்த 4ம் தான் இந்த கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய அந்த மூர்த்தங்கள். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீலி, சியாமளா. சியாமளான்னா என்னன்னு தெரியும், சியாமள வர்ணன், கிருஷ்ணனுக்கே அதான பேரு. அப்படின்னு இத மாதிரிதான் நிறைய நாமங்களோட அம்பாள் இருந்துட்டு இருக்கா. அப்படி பல வடிவில் இருக்கக்கூடிய அம்பாள் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அந்த பிரபஞ்சத்தினுடைய முன்னாடி அவ வந்து பரபிரம்மமா இருக்கா. அந்த பரபிரம்மங்கிறது இந்த ஃபுல்லா சக்திகளின் எல்லாம் சேர்ந்தது. யானும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அலியும் கிடையாது, எந்த உருவமும் இல்லாத ஒரு நிலை அது. சோ அப்ப இந்த பிரபஞ்சத்தை படைக்கணும்னா ஏதோ ஒரு இதை எடுத்துட்டு வரணும். அப்ப அது அந்த பரபிரமமானது தன்னை குறுக்கிக்கிறது. முதல்ல தன்னை சின்னதா குறுக்கிக்கிற இந்த பார்ட்டெல்லாம் நம்ம அப்படி ஒரு ஸ்டெப் அப்படியே டைரக்டா போயிடுறேன். குறுக்கின்ற அந்த பார்ட்டி எப்படி இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னும் பொழுதுதான் பரமேஸ்வரியாக பெண்ணாக அவள் உருவம் எடுக்கிறாள் அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. இதுதான் சிருஷ்டிக்கு செயல் வடிவில கொண்டு வர்றதுக்கு பெண்ணின் உருவத்தை அவள் தருகிறாள். அப்ப ஒரு தாயாக அவள் அந்த இடத்தில் காட்டப்படுகிறாள், மாதா. அவ இத மட்டும் படைக்கல, பிரபஞ்சத்தை பூரா படைக்கிறாள். இந்த பிரபஞ்சத்திற்குள் தான் 7 லோகமும் பிரம்மாதி தேவர்கள் முதலான புல் பூண்டு செடியிலேருந்து புழு பூச்சியிலேருந்து எல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்குள் அடக்கம். எல்லா உயிரினங்களும் இதுக்குள்ள இருக்கு. அதை படைப்பவள் அவள். சரி, அப்ப மாதா அப்படிங்கிறதுக்கு அம்மாங்கிற ஒரு பாட்டு டைரக்ட் அர்த்தமா இருந்தாலும் படைப்பு அப்படிங்கிறது தெரியுது. சரி, ஒரு இந்த பிரபஞ்சத்தை படைச்சுட்டா. படைச்சப்புறம் அது என்ன பண்றது? படைச்சிட்டு சொல்லி ஈஸி, அது படைச்சாச்சு. படைச்சப்புறம் என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாமம் ஸ்ரீ மகாராஜ்ஞி. படைச்சப்புறம் என்ன பண்ணணும்? காப்பாத்தணுமா வேண்டாமா இவ எல்லாரையும்? அப்ப சொன்னேன்ல, குளிப்பாட்டணும், சாதம் போடணும், ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் யார் பண்றது? அவதானே. அவ படைச்சிட்டா. படைத்தப்புறம் செய்யக்கூடிய, எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய அந்த நாமாதான் ஸ்ரீ மகாராஜ்ஞி. அது என்ன ஸ்ரீ மகாராஜ்ஞி? ஒரு சின்னதா ஒரு தேசத்தை எடுத்துப்போமே. அந்த தேசத்தை காப்பாற்றக்கூடியவன் ஒரு மகாராஜா இல்ல ஒரு மகாராணி. அவளை ராஜமாதான்னு சொல்லுவா, பல பேர் சொல்லுவா. மகாராணியாக ஒரு தேசத்தை காப்பாற்றக்கூடியவளாக இருப்பவள் மகாராணி. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தையே அத்தனை உயிர்களையும் காப்பாற்றக்கூடியவள் மகாராணி. ராணிகளுக்கெல்லாம் ராணி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்பேற்பட்டவளுக்கும் அந்த ஸ்ரீ அப்படிங்கிற அடைமொழியை போடுகிறார்கள் அந்த வாக்தேவதைகள். ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜி. படைக்கிறா, காக்கிறா. படைக்கிறவளுக்கு மாதா, காக்கிறவளுக்கு மகாராஜி அப்படிங்கிற நாமத்தை கொடுக்கிறாள். அடுத்தது ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. காத்தாச்சு, படைச்சாச்சு, காத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொருள் இந்த பூமியில் வருது அப்படின்னா அந்த பொருள் இந்த பூமியை விட்டு நீங்கணும். அதுதான் நியதி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுல எதுவுமே அது மாற்று கருத்தே இல்ல. ஒரு பொருள் இந்த பூமிக்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா அந்த பொருள் இந்த பூமியை விட்டு வெளியில போயே ஆகணும். அப்போ அது அழிவுன்னு சொல்றது கிடையாது. அழிவுன்னா டோட்டலா டெஸ்ட்ராய் அப்படிங்கிற மீனிங் அது கொடுக்கும். அழிவுங்கிறது அது கிடையாது. அதுக்கு பேர் என்னன்னு நீங்குதல். இது ஏன் நீங்குதல் அப்படிங்கிற அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த உடல், எந்த உடல் அது தரிச்சுட்டு இருக்கோ, அது புழு பூச்சியா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், மரஞ்செடி கொடியா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், தேவனா இருக்கலாம். ஆனா இந்த ஆன்மா எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. இந்த ஆன்மா இந்த உடலை விட்டுட்டு இந்த சட்டையை கழட்டி போட்டுட்டு வெளியில போச்சுன்னா அது இன்னொரு சட்டையை மாட்டிக்கும். அப்ப எது நீங்கிறது? இந்த உடம்பு தான் நீங்கிறது. இந்த சட்டைன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த உடம்பு நீங்குதல், அது நீங்கிறது. ஆனா அந்த ஆன்மா நீங்க போறது இல்லை. அது போய் வேற எதுலையோ இப்படி சுத்தி சுத்தி பிறந்து இறந்து அதனுடைய வாழ்க்கை சக்கரத்தை அது ஓட்டும். ஏன் அது வாழ்க்கை சக்கரத்தையே ஓட்டும்னா அதனுடைய கர்ப்ப பலனை அனுபவிக்கிறதுக்கு அது வந்துதான் ஆகணும். போன ஜென்மால இருந்த கர்மாக்களை எல்லாம் தூக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஜென்மாக்கு வரும். அதை கன்சிடர் பண்ணிதான் நமக்கு என்ன கொடுக்கறது. அந்த பிறவியின் பேர்ல தான் நாம இப்ப மனுஷ ஜென்மமா வந்து இருக்கோம்.
இந்த மனுஷ ஜென்மத்தில் வந்து இருந்து இந்த இறைவனின் நாமாவை கேட்கறதுக்கோ படிக்கிறதுக்கோ நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கு அப்படின்னா, போன ஜென்மத்துல நாம ஏதோ அந்த பகவானுக்கு கொஞ்சம் பண்ணின தோட்டுத்தான் அந்த வாசனையை தூக்கிட்டு இப்ப இங்க வந்து இப்படி எதிர்க்க நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா அடுத்த பிறவியில நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வாசனை அதிகரிச்சு அப்படியே பகவான் நாமாவை புடிச்சுட்டு போய் அப்படியே பாதார விந்தத்துல மோட்சம் தான் நமக்கு பிறவியே இருக்கக்கூடாதுன்ற நிலையை நாம் எய்த முடியும். அதனால அந்த நீக்கல் அப்படிங்கிற பொருளுக்கு இந்த சிம்ஹாசனேஸ்வரி. ஆனா பார்த்தா டைரக்டா பார்த்தா இதோ ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. சிம்ஹாசன ஈஸ்வரி அப்படின்னு அதை பிரிக்கணும். அந்த ஈஸ்வரியாகப்பட்டவள் ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அதையே இப்படி உல்டாவா திருப்பி போட்டா சம்ஹாரி, சிம்ஹாசனி அப்படின்னு வருது, சம்ஹாரி அப்படின்னு மாறும். சோ சம்ஹாரம் பண்றா, அப்போ படைக்கிறா, காக்கிறா, சம்ஹாரம் பண்றா அப்படிங்கிற இந்த 3 நாமா, முதல் 3 நாமாக்கு இந்த அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். சரி, ரைட். 3 இத சிங்கத்தை வாகனமா வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படிலாம் நம்ம இன்னொரு அர்த்தம் இல்லாம எல்லாரும் எடுத்துக்கலாம். அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னா இப்படி இருந்த அம்பாள் வந்தா அவ வந்து தன்னை அந்த பரபிரம்மம் தன்னை குறிக்கின்றவ ஒரு பொண்ணா வந்தவ பரமேஸ்வரியானா அப்படின்னு. அப்ப இவளுடைய எதிலேந்து வந்தா, இவர் எங்கேன்னு வந்தா, எப்படி வந்தா? அதுக்குதான் அடுத்த லைன் சிதக்னிகுண்ட சம்போதா. சித்து அக்னிகுண்ட சம்போதா, அக்னிகுண்டத்திலிருந்து வந்தாள். இந்த அக்னிகுண்டத்திலிருந்து இவ ஏன் வந்தாங்கிறதுக்கு நான் போன வாரமே இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு கதை சொல்லிட்டேன். பண்டாசுர வதத்திற்காக தேவர்கள் எல்லோரும் போய், நாரதர் முதலானோர் போய் அம்பாளை இது பண்ணி கேட்டுக்க, அம்பாள் இந்த பூமியில் ஆவிர்வவித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ற. அந்த யாகத்தில் ஒரு தங்கத்தட்டில் அம்பாள் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அது என்ன சித்த அக்னிகுண்டவே, அக்னிகுண்டன் வெறுண்ட போட்டா போறதா? அது இந்த சிதக்னிகுண்ட, அது என்ன சித்து அக்னிகுண்ட சம்பூதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சித்து அப்படின்னா ஞானத்தின், அவதான் ஞானாம்பிகை இல்ல, அறிவு வித்யை, அதோட அவள் வந்தாள். வந்தவள் என்ன குழந்தையா வந்தாளா? அதுதான் இல்ல. வந்தவள் 16 வயது பெண்ணாக வந்தாள். அதுதான் அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்தவோ வரும்பொழுதே, அந்த அக்னியிலிருந்து வரும்பொழுதே தங்கத்தாமாளத்துல ஜொலிச்சுட்டு வந்தா. வரும்பொழுது 16 வயது பெண்ணாக வந்தாள். பிரம்மா பார்த்தாராம். பிரம்மா தானே இத எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ற. அப்படியே அந்த ஜொலிப்பிலையும் அந்த அழகிலையும் தன்னையே மறந்துட்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு அம்பாளியினுடைய அந்த உருவம். அதை பார்த்தவர் படைச்சவர் யாரு? இப்ப படைப்பு கடவுளாக அங்க பிரம்மா இதை பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறது, இவளை ஆவிர்பவிக்கிறதுக்கு இத்தனை யாகத்தையும் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அவள் வருவதற்கு வழிவகுத்தவர் பிரம்மா. அப்ப யாரு? அவர் தந்தை. அப்ப ஒரு ஐயோ இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருக்காளே, இவளை இப்படியே நம்ம இப்படி விட முடியாதேன்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது தேவர்கள் தான் பார்த்துட்டு, ஆஹா நமக்கு வந்து பண்டாசுரன் வதம் பண்றதுக்கு ஒரு தேவி வந்துட்டான்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு அவள்கிட்ட போய் அவளை பட்ட மகிழ்ச்சியா ஆக்கி பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போய் கேட்கிறா. அப்ப பிரம்மா சொல்றார், கல்யாணம் பண்ணாம அவளுக்கு வந்து பட்ட மகிழ்ச்சியா ஆக்க முடியாதுன்னு சொல்ல, இந்த பெண்ணுக்கு வரம் தேட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த பெண் மனதால் நினைக்கிறாள். பரமேஸ்வரன் வந்தார், பரமேஸ்வரனை மணந்து கொள்கிறாள். மனதால் நினைக்கும் பொழுது அந்த காமம் என்னும் எண்ணம் வந்ததுனால் அவருக்கு காமேஸ்வரன் என்ற பெயர் வந்து அவளுக்கு காமேஸ்வரி என்று பெயர் வந்தது. அதனால இவ 2 பேருமே ஐக்கியமானவர்கள் அப்படின்னு சிவசக்தி ஐக்கிய ரூபிணி அப்படின்னு தான் இதுல சொல்லப்படுகிறது. சிவ சக்தி ஐக்கிய ரூபிணி, சிவனும் சக்தியும் ஐக்கியமான ஒரு உருவம் அப்படின்னு. சிதக்னி குண்ட சம்போதா, அந்த ஞானம் என்னும் அக்னியிலிருந்து பிற அக்னி குண்டத்தில் இருந்து வந்தவள் சிதக்னி குண்ட சம்போதா. எதுக்காக வந்தா? தேவகாரிய சமுத்திதா, தேவர்களினுடைய காரியத்தை நல்லபடியாக முடித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவ வந்தா. தேவர்களை இம்சிக்கிற அரக்கர்களை வதம் செய்ய வேண்டும் என்ற காரியத்திற்காக அவள் வந்தாள். சரி, அவ எப்படி இருந்தா? உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா. உத்யத்பானு சகஸ்ராபா. அப்ப உத்யத்பானு, பானுனா சூரியன் எல்லாருக்குமே தெரியும். உத்யத்பானுனா உதய சூரியன், உதிக்கின்ற சூரியன், உச்சிக்கதிர் உணர்வுடையோர். அப்போ உதிக்கின்ற சூரியன். அப்ப சூரியன் உதிக்கும் பொழுது எப்படி வருது? அப்படியே கதிர்களோட வருது, அப்படியே பிரைட்டா வருது, இது இருட்ட கிழிச்சிட்டு வருது, எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. அப்ப அந்த சூரியன் சகஸ்ராபா. அப்ப உத்யத்பானு சகஸ்ராபான்னு கொடுக்குறா.
ஆபா அப்படின்னாக்க ஒளின்னு அர்த்தம். சகஸ்ர அப்படின்னா 1000. அப்ப 1000 சூரியனினுடைய ஒளி. ஒரு சூரியனோட ஒளியே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. 1000 சூரியனோட ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரகாசம். ஆனா அந்த பிரகாசத்தை போன்று இருக்கிறதுன்னு சிலர் வியாக்கியானம் எழுதியிருக்கா. ஆனா அந்த பிரகாசம் இவளுடைய பிரகாசத்தை பார்த்து வெட்கி தலை குனிந்தது. அப்பா 1000 சூரியன் கொண்டு நாம இத்தனை ஒளியோட இங்க வந்து நின்னாலும் இவளோட பிரகாசம் எங்க இருக்கு? தராசு தட்டுல வச்சா அப்படி கீழே இருக்கு, அது மேலேயே இருக்கு. அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டது. வித்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா. இவ்வளவு நாள் இதெல்லாம் சொல்லிட்டு இப்பதான் அவளுடைய உருவத்துக்கே வரா வாக்தேவதைகள். அம்பாள் 4 கைகளை உடையவள். சரி, சதுர்பாகு சமன்விதா. இந்த 4 கையிலையும் என்ன? சிதக்னிகுண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்விதா, உத்யத்பானு சகஸ்ராவா, சதுர்பாகு சமன்விதா. இப்ப இந்த 4 கையிலையும் என்னென்ன வச்சுருக்கா நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ராகஸ்வரூப பாஷாட்யா. ராக, இந்த ராகம்னா பலவித அர்த்தம் இருக்கு. ராகம்னா கர்நாடிக் மியூசிக்ல எல்லாருக்குமே தெரியும். கல்யாணி ராகம், கானடா ராகம், ஆரதி ராகம், முகாரி ராகம், ஆனந்த பைரவி ராகம், நீலாம்பரி ராகம். ராகத்தோட பேர் வரிசெல்லாம் சொல்லலாம். ஆனால் ராக அப்படிங்க ராகத்வேஷ அப்படின்னு நிறைய நம்ம பகவத்கீதால நிறைய படிச்சிருக்கோம். ராகம்னா ஆசை. ராகம்னா ஆசை. இந்த ஆசை அப்படிங்கிறது ராகஸ்வரூப, ஆசையின் ஸ்வரூபத்தில் உள்ள பாஷாட்யா. பாசம் என்னன்னா கயிறு. ஆசை ஆசைங்கிற கயரை வச்சு ஆசை தன்னோட கயிற்றுல பக்தர்களினுடைய அவ ஆசை கயிறை வச்சுட்டு இருக்காளா கயிறை அப்படின்னு யோசிங்க. ஐயோ, அம்பாள் கூட கையில வந்து ஆசைங்கிற கயிறு வச்சுட்டு இருக்கா போல் இருக்கு. நம்ம அப்படிதான் நினைப்போம். அப்படி இல்ல. பக்தர்கள் பேராசையோட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காளே, அவளுடைய ஆசையெல்லாம் கட்டி போடுறதுக்கான கயிறை அவ கையில வச்சுட்டு இருக்கா. அதுதான் பாஷாட்யா. ராகஸ்வரூப பாஷாட்யா. ஆசை என்னும் ரூபத்தில் அலைந்து கொண்டிருக்கும் பக்தர்களின் ஆசையை கட்டுப்படுத்துவதற்காக தன்னுடைய கையில் பாசக்கயிறை வைத்துக் கொண்டிருந்தாள். சரி, குரோதாகார அங்குஜோஜ்வலா. குரோதா கார அங்குஜ உஜ்வலா அப்படின்னு அதை பிரிக்கணும். குரோதம், குரோத காரனாக்க கோபம், வெறுப்பு. அங்குஜம், அங்குஷம் தெரியும். அங்குசத்தை கையில வச்சுட்டு இருந்தா. அந்த அங்குசம் எப்படி இருந்ததுன்னா பல 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 பலான்னு இருந்தது. பல கையில, இடது கையில பாசக்கயிறு வச்சுட்டு இருந்தா, வலது கையில அங்குசத்தை வச்சுட்டு இருக்கா. அங்குசத்தை வச்சுட்டு இருந்தவ அந்த அங்குசம் பல 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 பலன்னு இருந்தது. இப்ப யானைப்பாகன் அங்குசத்தை வச்சுட்டு இருப்பான். யானை கிட்ட யானை வாங்க முடியாது, அங்குசம் வாங்க முடியலையான்னு கேட்பா. அந்த மாதிரி யானை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக யானை பாகன் அங்குசத்தை வச்சுட்டு இருப்பான். அதே மாதிரி அம்பாள் வந்து பக்தர்களினுடைய கோபத்தையும், குரோத கார அங்குஜ உஜ்வலா, அந்த அங்குசமானது உஜ்வலான்னா பிரகாசித்து கொண்டு பிரைட்டா இருந்தது. எப்படி சாதாரணமா எதை வெட்டணும்னாலும், இப்ப கோபத்தை வெட்டுறதுக்கு, வெறுப்ப வெட்டுறதுக்கு அவ அங்குசத்தை வச்சுட்டு இருந்தா. அதை அறுத்து எரிவதற்காக அவள் கையில் அங்குசத்தை வைத்துக் கொண்டிருந்தாள். அதே இதுக்கு ஏன் பளபளன்னு இருக்கணும்? உஜ்வலா அப்படிங்கிற வார்த்தையை ஒண்ணு போடுறாளே வாக்தேவதைகள், அது என்னதுக்கு பளபளன்னு இருக்கணும்? அது ஏன் பளபளன்னு இருக்கணும்னா, அன்னைக்கு நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அருவாமனையில நறுக்கிறவா இல்ல கத்தியில நறுக்கிறவா காய் இருக்கட்டுமே, அந்த அருவாமனையில நறுக்க மொன்னையா போச்சுன்னா என்ன பண்றோம்? வாசல்ல சாண பிடிக்கிறவனை கொண்டு வந்து சாண பிடிக்கிறோம். பிடிச்ச உடனே அது எப்படி இருக்கு? பல 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 பூரா இருக்கு. கத்திய சாண பிடிச்சோம்னா அது அந்த மாதிரி இருக்கு. கோடாலி வெட்டுறவன், மரம் வெட்டுறவன் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடாலி சாண பிடிச்சோம்னா பல 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 பலன்னு கொண்டு வருவான். சோ அந்த வெட்டும் கூர்மையான முனையாகப்பட்டது பல பலன் மின்னும். அதைத்தான் இந்த அருமையா உஜ்வலா, அந்த அங்குசம் அந்த மாதிரி உஜ்வலா ஒளி வீசிக்கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. 2 கையில என்ன இருந்ததுன்னு சொல்லியாச்சு. இப்ப 4 கையும் சதுர்புஜான்னு சொல்லியாச்சு. 4 கை. மனோரூபேக்ஷு கோதண்டா. கோதண்டா அப்படின்னு பிரிக்கணும். இப்ப கோதண்டம் அப்படின்னாக்க வில்லு. கோதண்டா அப்படின்னு வரும்பொழுது வில்ல வச்சுட்டு இருக்குவா, அது அர்த்தத்தை மாத்தி போட்டுருவோம். அதை மாத்திரம் ரொம்ப ஜாகிரதையா நம்ம பாத்துக்கணும். கோதண்டா, கோதண்டம் அப்படிங்கறத பாத்துக்கணும். இப்ப அந்த மனோரூபேக்ஷு கோதண்டா. அப்ப அந்த கோதண்டம்ங்கிறது என்ன? மனம் ரூபத்தில் உள்ள உன்னோட மனசுதான். உன்னுடைய மனம் ரூபத்தில் உள்ள அந்த கோதண்டம், உன்னுடைய மனசின் ரூபம் தான் அந்த கோதண்டம் என்னும் வில்.
அந்த வில்லை தாங்கி கொண்டு இருப்பவள் அம்பிகை. அதனால அவளுக்கு கோதண்டான்னு பேரு. நாமம் தானே இது. மனோரூபேக்ஷு கோதண்டா. உன்னுடைய மனசினுடைய ரூபம் தான் வில்லு. அந்த ரூபத்துல இருக்கு. அந்த வலது கை, அந்த கையில வந்து வில்ல வச்சுட்டு இருக்கா. வில்ல வச்சுட்டு இருக்கும் பொழுது அவள், அந்த வில்லுக்கு பேரு கோதண்டம், ஆனா அவள் வில்லை வைத்துக் கொண்டிருப்பதால் அவளுக்கு கோதண்டா அப்படின்னு பேரு. சரி, பஞ்ச தன்மாத்திர சாயகா. அது என்ன பஞ்ச தன்மாத்திரம்? வலது கையில 5 அம்பு இருக்கு. வில்லு மட்டும் இருந்தா போறாமா? அம்பு வேண்டாமா? 5 அம்புகள் இருக்கு. 5 மலர் அம்புகள். அந்த 5 மலர்கள் என்னென்ன? செம்பருத்தி, தாமரை, மல்லி அப்படின்னு அந்த அம்புகளா? இல்லை, அது எல்லாமே 5 தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம், பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்ச்சி கொண்ட தோல் சொல்றோமா? இது வந்து கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்றோம். இது செய்யற செயல் என்ன? கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு நுகர்கிறது, அதாவது மூக்கு வந்து வாசனை பிடிக்கிறது, வாய் வந்து பேசுறது, தோல் வந்து உடம்பு வந்து டச் பண்ணா ஃபீல் பண்றது. சரி, இது வந்து இதெல்லாம் என்ன பண்றது? இது வந்து எதை? அந்த காது கேட்கறது அப்படின்னா எதை கேட்கறது? சப்தம். உடம்பு டச் பண்றது அப்படின்னா எதை? ஸ்பரிசம். கண்ணு பாக்குறது அப்படின்னா ஏதோ ஒரு உருவம், அது ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே அந்த கண்ணு பார்க்கும். ஏதாவது ஒரு சத்தம் இருந்தா தானே காது கேட்கும். அப்ப காது கேட்கக்கூடிய ஒண்ணு என்ன? சப்தம். கண்ணு பார்க்க கூடியது என்ன? ரூபம். டேஸ்ட் பண்ணக்கூடியது என்ன? ரசம். முகரக்கூடியது என்ன? கந்தம், வாசனை. சோ இவைதான் தன்மாத்திரைகள். இதுதான் அந்த பஞ்ச தன்மாத்திர சாயகா. இதுதான் பஞ்ச தன்மாத்திரை. அந்த அம்புகளை தான் புஷ்ப பானங்களாக அவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி வைத்துக் கொண்டிருக்கிற அவளுக்குத்தான் காமேஸ்வரின்னு ஒரு பேர் நான் சொன்னேன் இல்லையா? அந்த பேர். அப்போ அப்பேற்பட்டவள் 3வது ஸ்லோகம் இதோட முடியல. நிஜாருண பிரபாபூர, நிஜ அருண பிரபாபூர மஜ்ஜ பிரம்மாண்ட மண்டலா. அப்படி இவ என்ன பண்றா அப்படின்னா, அருண சிகப்பு நிறத்துல இருக்கா. இருக்கக்கூடிய இவள் உதய சூரியன் அப்படியே மேல வருவதற்கு முன்னாடி அவன் வர்றதுக்கு என்ன பண்ண போறான்? ஒரு புனிதமான காரியம் பண்றதுக்கு வர போறான். என்ன புனிதமான காரியம்? இருளை விரக்கி ஒளியை கொண்டு வர போறான். அப்போ அது கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். அப்படி அம்பாள் இந்த மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா, இந்த பிரம்மாண்டமான இந்த மண்டலத்தை படைக்கும் பொழுது அவளே செம்மஞ்சள் நிறம். அந்த செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அவள் கொஞ்சம் கொஞ்சமா அது பிரகாசம் வர 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 அந்த சிந்தூர கலர் கொஞ்சம் கொஞ்சமா ஆரஞ்சு கலரா வந்து வந்து அவள் பிரகாசிக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த 3 ஸ்லோகத்துல. இதற்கு பிறகு எல்லாம் கேசாதி பாதாதி கேச வர்ணனை கிடையாது. ஏன்னா அம்பாள் சாதாரணமா கேசாதி பாத வர்ணனை, பாதாதி கேச வர்ணனைன்னு இருக்கு. கேசாதி பாத வர்ணனைங்கிறதெல்லாம் ஆண் கடவுளுக்கு சொல்லப்படுகிறது. இங்க வந்து சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமா இருக்கிறதுனால கேசாதி பாதம், தலையிலிருந்து கால் வரைக்கும், ஆண் கடவுளுக்கு பாதத்திலிருந்து தலை வரைக்கும் பாதாதி கேசம். அதை இதுக்கு வந்து கேசாதி பாதம். அது வந்து அடுத்த வர்ணனையை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கே நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். Thank you, Mami. Jai Shri Ram. Jai Shri Ram. Jai Shri Ram. Madam. Thank ma'am. So much. Thank you, Mami. Thank you.